அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அஃபென்ஸ் ரிலேட்டட் டு மேரேஜ், திருமணம் தொடர்பான குற்றங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுடைய பிஎன்எஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. மிக எளிமையான ஒரு சப்ஜெக்டும் கூட, மிக எளிமையான டாப்பிக்கும் கூட. பிஎன்எஸ்னாவே பார்த்தீங்கன்னா மிக எளிமை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டம் பார்த்தீங்கன்னா படிப்பது மிக எளிது, புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும். புரிய வைக்கிறது மட்டும்தான் சாரதி லா ஸ்டடீஸுடைய வேலை. மற்றபடிக்கு எழுதுறதெல்லாம் உங்களுடைய வேலை தான். அதை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றது உங்களுடைய கான்செப்ட் தான். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் யாரும் அதை லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம இந்த சேனலை பண்ணலன்னா வேறு யார் தான் பண்ணுவாங்க? ஏன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே இந்த சேனல் நடத்தப்படுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. திருமணம் தொடர்பான குற்றங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். செக்ஷன் 81லேருந்து 84 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது பிஎன்எஸ்ல. பாதிக்கு மேலே தெரியும்னு சொல்கிறீங்களே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சொல்ல எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் பாருங்கள். இந்த ஒரு 5-6 லைனை நான் படிக்கிறேன், இதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிய வந்துடும். திருமணம் தொடர்பான குற்றங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருக்குமே சமமானதாக இன்றைய சூழலில் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக லைபிள் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தது. வெறும் ஆண் மட்டும்தான் இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களும் அதே போல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்பதும் மிக நிதர்சனமான உண்மையும் கூட. அது இன்னைக்கா இருந்தாலும் சரி, அன்றைய காலகட்டங்களாக இருந்தாலும் சரி. பல சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாக பல சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆனால் பல அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து ஆண் மீது சுமத்தப்படுவதால் இந்த சட்டங்கள் தற்போதைய சூழலில் வலுவிழந்து தான் காணப்படுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. ஏன்னா இந்த டவுரி அப்படின்ற கான்செப்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற கான்செப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தியே, அதாவது திருமணம் தொடர்பான பிரச்சனையை மையப்படுத்தியே தான் வந்தது. இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் பெயரிலேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவு குற்றம் சுமத்தி அவர்களே அந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா வலுவிழக்க செஞ்சுட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. எதை கேட்டாலும் நான் உன்னை வரதட்சணை கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் பாரு அப்படின்வாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பேச்சே நடந்திருக்காது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்காது. ஆனால் எடுப்பில் பெட்டிஷனில் என்ன பண்ணுவாங்க, என்ன இத்தனை மாதிரி வரதட்சணை கேட்டார், என்ன இது கேட்டார், அது கேட்டார்னு போலியாக செய்து நிஜமாக தவறு நடப்பவர்களுக்கும் அது உபயோகப்படாத மாதிரி காலகட்டத்தில் வந்துடுச்சு. இருந்தாலும் செக்ஷன் 81லேருந்து 84 ஆக்டிவாக தான் இருக்குதுன்றத நினைவில் வச்சுக்கணும். திருமணம் தொடர்பான குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதணுன்றது தான் சாரதி லா ஸ்டடீஸுடைய விருப்பம். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள், திருமணம் தொடர்புடைய குற்றங்கள் 1 by 1 பார்த்துடலாம். அஃபென்ஸ் ரிலேட்டிங் பை டு மேரேஜ். ஒன்று பார்த்தீங்கன்னா பைகாமி, 2 திருமணம் செய்து கொள்ளுதல் நிறைய நடக்குது. அக்காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலி அங்கே ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது குற்றம். முதல் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது முதல் கணவன் உயிரோடு இருக்கும் போதோ 2ஆம் நபரை திருமணம் செய்வது குற்றம். 7 வருடங்கள் வரை அவருக்கு சிறை தண்டனை வாங்கி தரலாம் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சரில் இந்த பைகாமி அப்படின்ற கான்செப்டையும் இணைச்சி எழுதணும். அதுவும் இதே சாரதி லா ஸ்டடீஸில் வீடியோவாக இருக்குது. இன்னேத்திலாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி. கண்டிப்பாக இதற்கு முந்தின வீடியோவில் அடல்ட்ரி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அதுவும் முழுசாக இதில் எழுதி தான் ஆகணும். ஸோ இதோட செக்ஷனையும் எழுதணும். முடிஞ்சால் இதனுடைய கேஸ் ஸ்டடி எழுதலாம். எவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். தெரியலன்னா தானே கஷ்டம். இப்போ தான் தெரிஞ்சு போச்சு, நல்லா எழுதுங்க. என்ன இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஹாபிட்டேஷன் காஸ்டு பை டிசிட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான நபர் இன்னொரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ இல்லை பெண் ஒரு ஆணையோ திருமணம் செய்து கொண்டால் அல்லது ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டால் பைகாமிலையும் அதே மாதிரி தான் நடக்குது. பைகாமியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நடந்தாலும் சரி தெரியாமல் நடந்தாலும் சரி அது பைகாமியில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் தான் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டிருப்பதாக நம்ப வைத்து பைகாமியில் கூட இந்த பிரச்சனையை கொண்டு வரலாம். இப்போ ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா பி என்கின்ற நபரை திருமணம் செய்து கொண்டார், இது சட்டப்பூர்வம். இதே ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா சி என்கின்ற நபரை நான் உன்னை சட்டப்பூர்வமாகத்தான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நம்ப வைத்து திருமணம் செய்து கொண்டால் இந்த கோஆபிடேஷன் கான்செப்ட் வந்துடும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இதற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ராடுலண்ட் மேரேஜ், இதற்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 81 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதற்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 83 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும். இதை மோசடி திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. செக்ஷன் 83 திருமணம் சட்டப்பூர்வமானதாக அல்ல என்பதை அறிந்து நேர்மையற்ற முறையில் அல்லது மோசடி திருமண விழாவை நடத்துவதை இந்த பிரிவு குறிக்கிறது. இதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரூயல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஆர் ரிலேட்டிவ் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குரூயல்ட்டினா கொடுமைன்னு அர்த்தம். கொடுமை புரியுறது. ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா அது குரூயல்ட்டி. இது வந்து ஒரு கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிங்க. ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துணையால் ஒரு குரூயல்ட்டி கொடுமை நடக்குதுனாலும் அல்லது அவர்களுடைய உறவினர்களால் குரூயல்ட்டி நடக்குதுனாலும் இந்த இடத்துல டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க. டிபிசி டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, டிபிஏன்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் இந்த இடத்துல அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனாக்ட் எ மேரேஜ் உமன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டைசிங் எ மேரேஜ் ஆஃப் உமன், சாரி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், திருமணமான பெண்ணை அவருடன் தகாத உறவு கொள்ள குற்றவியல் நோக்கத்துடன் கவர்வது, அவர்களை கவர்ந்து இழுத்துறது, இந்த மாதிரியான விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ் 84 பிரகாரம் பார்த்தீங்கன்னா குற்றமாக பார்க்கப்படுகிறதுன்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். சுஷில் குமார் சர்மா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2005 நடந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷில் குமார் சர்மா என்ன பண்ணுறாரு நம்ம அவருடைய மனுவில்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 498A ஆஃப் ஐபிசி, இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவின் கீழ் பெண்கள் அதை தவறாக பயன்படுத்தி ஆண்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றார்கள். அதன் காரணமாக அந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் என அறிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு. ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 498A இன் நோக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை பாதுகாப்பதற்குண்டான கான்செப்ட். கணவனோ அல்லது அவருடைய உறவினர்களோ மனைவிக்கு கொடுமையை தடுக்க சிலர் அதை தவறாக பயன்படுத்தினாலும் கூட அதை அன்கான்ஸ்டிடியூஷனல் என அறிவிக்க முடியாது. அந்த வழக்கு வேணால் நீர்த்து போகுமே தவிர மொத்த சட்டத்தையும் பார்த்தீங்கன்னா எங்களால் நீக்கரவு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. நல்லா புரிகிற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிங்க. நிறைய போலியான கம்ப்ளைண்டால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்றதை நீங்கள் உங்களுடைய ஃபேக்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள். அப்போ தான் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் யாருன்றது புரிய வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.